நல்ல சந்தேகம். ஒருவன் பிறப்பினாலே ஒரு தொழில் என்பதற்காக அந்த தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. அது மட்டுமல்ல, ஒரு தொழிலை செய்கின்ற பொழுது இன்னொரு தொழிலிலே அவன் அதைவிட சிறப்பாக செய்ய முடியும் என்றால் அந்த தொழிலுக்கு மாற வேண்டிய தேவை இல்லை என்றும் இல்லை. நான் அரசனாக இருந்த பொழுது, அதிலும் பார்க்க நாங்கள் ரிஷியாக வருகின்ற பொழுது, ரிஷி அல்ல, நான் மகரிஷியையும் தாண்டி ராஜரிஷி என்பதையும் தாண்டி பிரம்ம ரிஷி என்கின்ற அளவுக்கு உயர்ந்தவன். அந்த உயரத்துக்கு போவது உமக்கு ஏதோ இடைஞ்சலாக இருக்கின்றதோ? ஒரு கருணையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. மன்னிக்க வேண்டும். மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். இல்லை, அதுக்கு முதல் இன்னொரு செய்தி நான் சொல்கிறேன். இதே கேள்வியை நான் உமக்கு திருப்பி கேட்கலாம். நீர் ஒரு முனிவராக இருந்த நீர் ஒரு அரசனாக ஆசைப்படலாமா? நான் சொல்கிறேன், 2 நாட்களுக்கு நான் இடத்தை சொல்கிறேன். எங்கே என்றால் அதை சேர்த்து விட சொல்ல வேண்டும். ராமன் காட்டுக்கு போய்விட்டான், தசரதன் இறந்து விட்டான், பரதன் கேகிய நாட்டிலே இருக்கின்றான், இங்கே ஒரு நல்ல தலைவன் இல்லை என்பதை நீர் அறிந்து கொண்டு அந்த இடத்தை நீர் பிடித்து விட்டீர். அந்த நேரம் அயோத்தியினுடைய தலைமைத்துவத்தை பிடித்து விட்டீர். ஒரு ரிஷியாக இருப்பவர், ஒரு மகரிஷியாக இருப்பவர் எப்படி அந்த அரச பதவிக்கு ஆசைப்படலாம்? அது மட்டுமல்ல, மகரிஷி எல்லாம் அரச பதவிக்கு ஒருபோதும் ஆசைப்படுபவர்கள் அல்ல. பலர் நினைக்கிறார்கள் அரசுக்கு ஆலோசனை சொல்ல தொடங்கிவிட்டாலே இவருக்கு ஏதோ அரசு ஆசை வந்து விட்டதாக பலர் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. நமக்கு தெரிய வேண்டும், வையமும் தமவும் தூக்கின் தவமே பெரியது. இந்த பூமி பெரியதா தவம் பெரியதா என்று பார்த்தால் தவத்துக்கு ஈடாக எதுவுமே வராது. இந்த வையத்துக்கு ஒரு நாளில் 7 அரசர்கள் மாறி வரலாறு இருக்கிறது. ஆனால் தவம் என்பது எல்லோருக்கும் வராது. தவமுடையாருக்குத்தான் எல்லாமே வரும். அதனாலே அரசர்களை சரியான பாதையை வழிநடத்த வேண்டிய பெரிய பொறுப்பு சமூகத்தில் இருக்கின்ற ஆன்மீக தலைவர்களுக்கும் குரு முதல்வர்களுக்கும் இருக்கிறது. அதைத்தான் நான் செய்தேன். ஏற்றுக்கொள்ளலாம், நீர் வழிகாட்டலாம். ஆனால் வழிகாட்டுவது சரியாக வழிகாட்டி இருக்க வேண்டும். அந்த சபையிலே முதல் மந்திரிகளில் ஒருவராக இருந்தவர் சுமந்திரன். முதல் மந்திரிகளிலே முக்கியமான பதவியில் இருந்தவர் சுமந்திரன். அந்த பொறுப்பை நீர் சுமந்திரனிடம் கொடுக்காமல், இன்று அதுதான் நடைபெறுகிறது. சுமந்திரன் போன்றவரிடம் கொடுக்க விரும்புகிறார்கள் இல்லை. சுமந்திரனிடம் கொடுக்காமல் அவன் வீட்டுக்குள்ளேயும் ஆட்சி செய்தவன், தசரதன் வீட்டுக்குள்ளேயும் ஆட்சி செய்தவன். தசரதனுடைய வீடு பற்றியும் அவனுக்கு தெரியும். நீர் அவனிடம் கொடுக்காமல் அந்த பொறுப்பை ஏன் இன்னொருவருக்கும் கொடுத்திருக்கலாம்? கொடுக்காமல் நீர் பற்றி கைப்பற்றிக் கொண்டு ஒரு ஆசிரியர் அந்த அரசியல் வேலையை செய்யலாமா? முப்பொறுப்புடையும் விளங்க வேண்டும். சிலரிடம் சிலதை கொடுத்து விட்டால் திருப்பி வாங்கவே முடியாது. சிலரிடம் சிலதை கொடுத்து விட்டால் தேவை கருதி திரும்பி வாங்க முடியாது. ஒரு மகரிஷியாக இருப்பவன் நீண்ட கால நோக்கிலே எது நடக்கும் என்று அறியக்கூடிய வல்லமை மிக்கவன். காட்டுக்கு போன ராமன் 14 ஆண்டுகளிலே திரும்பி வருவான். சும்மா இருக்கின்ற சுமந்திரனை அரசனாக்கிவிட்டால் 14 ஆண்டுகள் கழித்து திரும்பி வருகின்ற ராமன் தான் பின்னர் அமைச்சராக இருக்க வேண்டும். இது எல்லாம் அறிந்துதான் நாம் செய்தோம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முனிவர் பெருமக்களே, 2 பேரும் பேசியதில் எனக்கு ஒன்று புரிந்தது. வசிஷ்டர் சொன்னார், சில பேரிடத்தில் பதவியை கொடுத்து விட்டால் திரும்ப வாங்க முடியாது என்று. எனக்கு என்ன தோன்றுகிறது, இந்த முனிவர்களிடம் ஒளிபெருக்கியை கொடுத்து விட்டால் திரும்ப வாங்க முடியாதது போல் தோன்றுகிறது. அதில் அடிப்படையில் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடியரசிலே கூட பொதுவாகவே ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவன் இல்லாமல் இருக்கலாம், நாட்டுக்கு ஒரு தலைவன் இல்லாமல் இருக்க இயலாது. ஒரு குடியரசு நாடாகிய இந்தியாவிலிருந்து வந்ததாக சொல்லுகிறேன். அங்கேதான் நம் கதையும் நிகழ்ந்தது. மன்னிக்க வேண்டும் இணைப்பாளர் அவர்களே, வீட்டுக்கும் ஒரு தலைவர் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் விரும்புகிறீர்கள். நீங்கள் இந்தியாவில் இருந்து வந்தபடியால் உங்களுக்கு இந்த நிலைமை தெரியவில்லை. நீங்கள் வீட்டுக்கு தலைவராக வர வேண்டியவர் உங்கள் மனைவியை துரத்தி விட்டீர்கள். அந்த வகையில் வசிட்டருக்கு அந்த பழிச்சொல் இல்லை. அருந்ததியோடு அவர் காலம் முழுக்க வாழ்ந்தார். அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வருகிறேன், ராமன் காட்டுக்கு போய்விட்டான், பரதன் இன்னும் கேகய நாட்டிலிருந்து திரும்பவில்லை. இடையிலே செய்யப்பட்ட ஏற்பாடு என்ன ஏற்பாடாக இருந்தாலும் அது இடைக்கால ஏற்பாடு தானே தவிர நிரந்தர ஏற்பாடு இல்லை என்பதால் இது விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை என்று கம்பராகிய நான் கருதுகிறேன். நான் நினைக்கிறேன் பெரியவரே, அடுத்து வருகின்றவர்கள் ராமனும் தசரதனும் வருவார்கள். அவர்களிடம் நீங்கள் தசரதனிடம் இதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவனிடம் என்ன ஆற்றல் இருந்தது, அவன் யாரிடம் இதை எப்படி அவனுடைய போக்கு இருந்தது என்று அறிந்து கொள்ளலாம். அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடைபெறுகிறோம். ஆமாம், அது ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை வசிட்டர் சொல்லியிருக்கிறார்.